அதுக்கு அவ்வளோ குசி ஆ சத்தம் போடாமல் இருக்கணும். நம்ம சாத்துட்டு வெளியே போயிட்டோம்னா அமைதியாக இருக்கும். நம்ம குந்திருக்கோம், குந்திக்கிட்டு நம்மளை வெளியே கற்றுது. திறந்து விட சொல்லி எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறா பாருங்க. நீ சத்தம் போடு, நான் திறந்துடவே மாட்டேன். இப்போது இந்த கேப்பை திறந்து விட்டோம்னா கூட வெளியில் வந்துடும். வெளியில் வர்றதுக்கு தான் அவள் தவியாக துவைக்கிறா. வெளியில் வந்துட்டானா அவள் எங்கெங்கே போவான்னு சொல்கிறேன். இந்த கதவு கேட்டு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போயிடுவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, இங்கே வச்சுருக்கிற ஃபோட்டோவுக்கு போயிடுவான். ஃபோட்டோலாம் எந்த நிலமையில் இருக்குது பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேனு மேலே போயிடுவாங்க. இந்த மேடத்தை இப்போ வந்து ஓப்பன் பண்ணி விட்றேன். சத்தத்தை பாருங்கள், ஓப்பன் பண்ண போகிறேன். ஏமா அப்படி விடுற? அந்த வா 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 வெளில வா. அது அப்படியே வரக்கூடாதுமா, அந்த பழக்கம் வந்துடும். ஆமாம் சரி இரு நீ இதில் வராதா, இதில் வராதா. வா வா, ஓகே ஓகே, சத்தம் போடாத, வா வா வா. நீ ஒழுங்கா நல்ல பிள்ளையா இருக்க மாட்டேங்கிறியே வெளில வந்தா. சமத்து பிள்ளையா இருக்க மாட்டேங்கிறியே, சொல்லு பேச்சு கேட்க மாட்டேங்கிறியே, அடங்காத பிள்ளையெல்லாம் இருக்க வெளில வந்தா. சமத்தியா சொன்னது சரியாக போச்சா? மேடம் போய் எங்கே ஏறிக்கிட்டாங்கன்னு பாருங்க. இதுக்கு தான் இவங்களை வந்து அவுத்து விட்றதே கிடையாது. கொஞ்ச நேரம் தான் பிடிச்சி உள்ளே போட்டேன், ஒரு 1/2 hour கூட இல்லை. மறுபடியும் போகணுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள் ஃபோட்டோவோட அந்த முகனையெல்லாம் பாருங்கள், கொத்தி கொத்தி கொத்தி. இப்போ மூக்கு நல்லா சாஃப்டாகிடுச்சு, கொத்தி கொத்தி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இந்த ஃபோட்டோவோட கண்டிஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஃபோட்டோவோட கண்டிஷன் ஃபுல்லாகவே வந்துருச்சு. இப்படி ஒவ்வொரு ஃபோட்டோவையும் நீங்கள் கொத்தி கொத்தி எடுத்துட்டினா என்ன பண்ணுறது? இங்கே அழகுக்காக மாட்டி வச்சுருந்தேன், அதை கொத்தி எடுத்துட்டேன். அழகுக்காக இந்த சென்டரில் மாட்டியிருந்தோம், இந்த பூக்கு மேலே மாட்டியிருந்தோம். பாருங்கள் கொத்தி கொத்தி இதை எந்த அளவுக்கு கந்தரகோலம் பண்ணி வச்சுருக்கான்னு நீங்களே பாருங்கள். இப்படிலாம் பண்ணுனா என்ன பண்ண முடியும்? இங்கே போயிடுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபேனுக்கு வந்துட வேண்டியது. அதுக்கப்புறம் டேபிளில் ஆட்டம் போட வேண்டியது. டேபிளில் வர்றது பாத்ரூம் போகிறதுக்காக டேபிளில் வர வேண்டியது. வந்து ஏறி ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிட்டு பாத்ரூம் போயிட்டு மேடம் வந்து மேலே ஏறி உக்காந்திப்பாங்க. ரோசிமா இப்போ சத்தமே வரவே வராது, அப்படியே அமுக்குனிகரையாட்டம் உட்காந்துருப்பாங்க. சவுண்டே விட மாட்டாங்க. இன்ன வரைக்கும் என்ன சவுண்டு விட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே நல்ல பதவுசுக்கார பிள்ளையாட்டம் போய் ஒண்டிக்கிட்டாங்க. நம்மளை திறந்து விட்டால் போதுன்ற மாதிரி. அமைதியாக நீ சமத்து பிள்ளையா உட்காந்துருந்தா உன்னை ஏன் திறந்து விடாமல் இருக்கேன் சொல்லு? தூக்கம் வருதுல்ல, தூங்க உடனே உன் வீட்டில் படுத்து. தூக்கத்தை பாருங்க, கொஞ்சம் சத்தம் கேட்டாலும் முடிச்சுக்கிறான். தூக்கம் வந்துருச்சு. அப்படியே இங்கேயே படுத்தே அவன் தூங்கிடுவான். அப்படியே அந்த ஃபோட்டோவில் உட்காந்து அமைதியாக சமத்தாக இருந்தால் நம்ம வந்து திறந்து விடலாம். இப்போ பாருங்கள் எல்லா ஃபோட்டோவையும் அந்த முகனையெல்லாம் எடுத்துட்டா. இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும்? செவுத்தை பேத்து பேத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். எப்படி வர்றா பாருங்கள், ஒன்றும் தெரியாத மாதிரி வர்றா. அந்த மூக்கை வச்சு அடுத்த ஹாய் போனே இல்லை உள்ளுக்கு தூக்கி போட்டுருவேன். பாப்பா ரோசி இந்த ஃபோட்டோவையும் நாஸ்தி பண்ணிட்டேன். இங்கே அப்புறம் உன்னை உள்ளே தூக்கி போட்டுருவேன். இல்லைன்னா ரெக்கையை கட் பண்ணி ஆகிடும். பறக்க முடியாமல் பண்ணிவிடுவேன். எல்லா ஃபோட்டோவிலையும் எடுத்துகிட்டு இருக்காது நீனு. வா வாடி கீழே வாயை பாருங்க. வா ஒழுங்காக உட்காந்துருந்தா உட்காந்துரு, இல்லைன்னா தூக்கி குண்டுக்குள்ளார அடிச்சிருவேன். ஆமாம், இங்கே நீ திருட்டு பார்வைலாம் பார்க்க முடியாது. ரோசி ரோசி இங்கே பாரு ரோசி, ஏன் இப்போலாம் காதில் உனக்கு விழுவாதா? எப்படி காதில் வாங்க மாட்டீங்களோ மேடம்? அப்படியே உள்ளுக்குள்ளே இருக்கும்போது தான் சத்தம் போட வேண்டியது. திறந்து விட்டதையும் உங்கள் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட வேண்டியது. இங்கே வா, இல்லைன்னா நான் உன்னை கூண்டில் போட்டுருவேன். திறந்து விட்ட உடனே நீ உன் வேலையை காட்டுறப்ப இப்போ அப்படியே பிடிக்க போவோம், அடுத்ததில் தாவிடுவாங்க. உள்ளுக்கு போட்டுடலாம். வந்து போட்டாகணும், பிரேமெல்லாம் போட்டாகணும். எல்லா பக்கமும் எல்லாத்துலேயுமே இருந்ததெல்லாம் கழட்டி வச்ச. நீ என்ன தவிச்சாலும் இனிமேல் உன்னை ஓப்பன் பண்ண போகிறதில்ல. சாப்பிட்டுக்கிட்டு உள்ளுக்கே கடை. இனிமேல் அக்கா வரும்போது தான் உன்னை ஓப்பன் பண்ணுவேன். போ.